ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சமையலும் கைவண்ணமும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தீபாவளி முன்னிட்டு இன்னைக்கு நம்ம ரவை பாயசம் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சரி வாங்க நம்ம டக்குன்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் சூடான உடனே 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையோட அளவு 50 கிராம். லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம வழக்கமாக பண்ணுற ரவை பாயசம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்து கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரவை கட்டி ஆகிடும். ரெண்டு கிளாஸ் பால் சேர்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல கொதி வர வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு கப் ரவை சேர்த்திங்கன்னா அதே கப்பில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஸ்வீட் சேர்த்தா திகட்டிடும், சாப்பிட முடியாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஏலக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 8 முந்திரியை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. திராட்சை 5 போல சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சாரப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். சாரப்பருப்பு சேர்க்கறதால பாயாசம் இன்னும் டேஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கின எல்லாத்தையும் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, சுவையான சூடான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ரவா பாயாசம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சாரப்பருப்பை சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.